காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் இயங்கி வரும் அரசு ஆரம்ப பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வந்தனர். ஆசிரியர்களின் அலட்சிய போக்கால் தற்பொழுது 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலும் 19 மாணவர்களை பயிலும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த வாரம் பள்ளி நிர்வாகத்திலிருந்து 19 மாணவர்களின் பெற்றோருக்கு அழைப்பு விடுத்து அவர்களது பிள்ளைகளுக்கு மாற்று சான்றிதழ் வாங்கி செல்லுமாறு வலியுறுத்தியுள்ளனர். அரசு ஆரம்ப பள்ளியை மூடிவிட கல்வித்துறை அதிகாரிகள் முயற்சி மேற்கொண்டுள்ளதை அறிந்து அதிர்ச்சியடைந்துள்ள பெற்றோர்களும் அரசியல் கட்சியினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த பள்ளியில் மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைகிறது என்ற ஒரே காரணத்தை காட்டி இந்த பள்ளியில் படிக்கின்ற ஏழை மாணவர்களை பக்கத்து பள்ளிக்கு சென்று அங்கே உங்களுடைய படிப்பை தொடருங்கள் என்று இந்த கல்வித்துறையானது இந்த பள்ளியில் பிரைமரி செக்ஷனை அழிக்கின்ற அபாலிஷ் பண்ணுகின்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது. இதை எங்களுடைய சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. இங்க படிக்கிற நரிக்குறவர்கள் அதே மாதிரி ரொம்ப தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அந்த இவங்களுக்கு யாருமே பேக் போன் இல்ல, இவங்களும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்கன்ற காரணத்தால இந்த 19 குழந்தைங்களோட டிசியும் அவங்க வலுக்கட்டாயப்படுத்தி கொடுக்குறாங்க அந்த பேரண்ட்ஸ்கிட்ட. அதை நாங்க ரொம்ப வன்மையா கண்டிக்கிறோம்.